தரராரரே தரராரரே தரராரரே. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மா அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மா அப்பான்னு கூப்பிடவா? உம்மா அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, உம்மா அம்மான்னு கூப்பிடவா? இயேசுவே, உமது அன்பு, உமது வழி நடத்துதல், உமது கரம், நீர் எங்களை விசாரிக்கிற கருசனை, எங்களை ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், கொஞ்சுகிறீர், தாளாட்டுகிறீர். எங்களுக்காய் இவ்வளோ பெரிய அன்பு, எங்களுக்காய் இவ்வளோ பெரிய கிருபை. இன்றைக்கு இந்த காலவெளியில் அநேகர் சோர்ந்து போய் மனம் கசந்து கிளேசத்தில், அழுத்தத்தில், பாரத்தில் எனக்கு ஒரு வழி பிறக்குமான்னு நினைக்கிறாங்க. அதை நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அன்பை பார்த்தா தெரியும். நீ மறவாதவர், உமக்கு மறக்க தெரியாத ஒரு குணம் உண்டு என்ற. நீ மாறாதவர், மறக்காதவர். அப்பா, இன்றைக்கும் ஒரு வார்த்தையின் சத்தியத்தில் உமது பிள்ளைகளை எழுப்பி நிறுத்தும். தடைகள் உடையட்டும், முன்னேற கிருபை செய்யுங்க. ஆமென், ஆமென். உன் அப்பான்னு கூப்பிடுறோம்ப்பா, உன் அம்மானு கூப்பிடுறோம்ப்பா. ஏன்னா அவ்வளவு அற்புதமான அன்பும் கருசனையும் யாரும் செலுத்த முடியாத அன்பு இப்பயும் எங்களை நடத்தும். ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது கண்கள் திறக்கட்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. அதில் இந்த 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு, சபைனா மக்கள், இந்த மக்களுக்கு ரொம்ப அந்த ஆவிக்குரிய தொடர்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். இன்னைக்கு எப்படி சபைக்குள்ள சில விஷயம் இல்லையா, போராட்டம், சஞ்சலம், தவிப்பு, பற்றாக்குறை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தது. அப்போ பவுல் இதை எப்படி டீல் பண்ணுறாருன்னா, எப்பா நீ கடவுளை நேசி. அவரை நேசிக்கும் பொழுது உனக்கு எல்லாம் சகலமும் நன்மையாக நடக்கும்ன்றார். இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன கர்த்தர் எனக்கு செய்யலையா, மறந்துட்டாரா, இல்லை நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு அது கர்த்தர் மன்னிக்காமல் இருக்கிறாரா, இல்லை இந்த தடை இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்றார். ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது தமிழ் மொழிபெயர்ப்பில், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படின்னா என்ன? அப்பா நான் உங்களை ஹக் பண்ணுறேன், ஐ லவ் யூ டேட் அப்படின்னு
சொல்கிறது நல்ல விஷயந்தான், அதை காமிக்கிறதும் நல்ல விஷயந்தான். ஆனால் பவுல் சொல்கிற அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்றது அது வேற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு இல்லையா? இது வெறும் ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை இல்லையா? சில பேர் இருக்காங்க பாருங்க இல்லையா, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருக்கிற வரையப்பட்டிருக்கிற இல்லையா சில உருவத்தை, அந்த ஃபோட்டோவோ என்னவோ அதை காலை கையை முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்கள். என்னென்னா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க. ஓகே, நீங்கள் நேசிக்கிறீங்க, ஆனால் இப்படி இல்லை, இந்த வே கிடையாது இல்லையா? எந்த வேன்றது பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அன்பு கொஞ்சம் வேற, அது தெய்வீக அன்பு. அது எப்படிப்பட்ட அன்புனா, லவ் யுவர் காட்னு சொல்கிறது பரிசுத்த ஜீவியம். அப்படின்னா என்னன்னா, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன்னா அசுத்தத்தை இல்லை, அசுத்தத்தை நான் வெறுக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும், அதை விட்டு விலகிற மனுஷனாக இருக்கணும் இல்லையா? என்னுடைய காரியம், என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசை எல்லாம் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரிசுத்த உண்மையான காரியம், நல்ல காரியம், நியாயமான காரியம், அதை வைத்து நான் வாழணும்னு விரும்பணும். அதுதான் நான் அவரை நேசிக்கிறதுக்கு அர்த்தம், அடையாளம். ரெண்டாவது இல்லையா, அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிற ஒரு குணம், அதுதான் லவ் யுவர் காட். எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, அவருடைய சித்தத்தை செய்ய பழகுங்க, அதை மாத்திரம். மற்றது ஒமிட் பண்ணுங்க. மற்றதை செய்யணும்னு அவசியம் இல்லை. இல்லை அவங்க கோச்சுக்குவாங்க, அவசியம் இல்லை. நீ கடவுளுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறதுக்கு பழகு. அங்கே தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அந்த பதம் அர்த்தமே அதுதான். இன்னொன்று பாருங்கள், மூன்றாவது சத்தியத்திலே சந்தோஷப்படுவது, அநியாயத்தில் இல்லை. இன்னைக்கு அநேகர் அநியாயத்தில் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நல்லா வேணும் இப்படி இல்லை, நீ சத்தியத்தில் சந்தோஷப்படுறது. இதுதான் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறது. சத்தியத்தை எடுத்து செலிப்ரேட் பண்ணணும் பாருங்கள், சத்தியத்தைப்படி வாழணும். கடைசி, எப்பொழுதும் கர்த்தரையே நம்புகிற ஒரு இருதயம். இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர். இவங்கள தான் சொல்லுது, இன்னும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த 4 விஷயத்தில் இது மேஜர், இதில் எல்லாம் அடங்கிடுது. இன்னும் சொல்லலாம், ஆனால் அந்த 4 காமிச்சிட்டோன்னா அப்புறம் உங்களுக்கு விளங்கும் மற்றது என்னென்னு. எப்பொழுதும் கர்த்தரை நம்புவது. ஐயோ இன்னும் நடக்கலை, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இனிமேல் குழந்தை தருவார். இல்லை, நீ நம்பு. நீ அதுதான் அவரை நேசிக்கிறதுக்கு அடையணும். அப்போ பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும், இன்னொரு வார்த்தை சகலமும் சொல்லுங்கள் வாயத்தை. கர்த்தர் இதை தான் செய்வேன், இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, நீ வேறு பாலை பார்த்துக்கோ, நீ இப்படி தான் இல்லை, அப்படி சொல்லலை. சகலமும் சொல்லும் போது அதில் எல்லாம் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே அடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே நன்மையாக நடக்குமா? அவள் பாருங்க, எங்கே இருக்குது நம்ம இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம். என் தொழிலில் முன்னேற்றம், என்னுடைய பிஸ்னஸில் இது வேணும் அது வேணும், நீ எல்லாம் கேட்கறது கரெக்டுப்பா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ கேட்குறதுக்கு மேலே சொல்கிறாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்றாரு. அப்போ நான் என்ன செய்ய வேணும்? ஒரு நாணயத்தில் 2 பகுதி, ஒரு பகுதி மாத்திரம் இருந்தால் அந்த நாணயம் செல்லாது, 2 பகுதி இருந்தால் தான் அது செல்லும். அதுபோல் கடவுளுடைய பாட்டு, அவர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு நன்மை செய்கிறேன், அது என்னுடைய விருப்பம். இப்போ என்னுடைய பங்கு என்ன? நான் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும் சொன்ன பார்த்தீங்களா? பரிசுத்த ஜீவியம், கடவுளுடைய சித்தத்தை செய்கிறது, சத்தியத்தில் சந்தோஷப்படுத்துவது, எப்பொழுதும் கர்த்தரை நம்புவது. இருக்கீங்களா? நம்ம அர்ப்பணிப்போம். உங்கள் சூழ்நிலை மாறும். காட் பிளஸ் யூ. பை.